நம்மள எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை துணை அரசு பணியில் இருக்கணும், அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சிலருக்கு அவர்களுக்கும் வாழ்க்கை துணைக்கும் சேர்ந்தே கிடைக்க பெறும். சிலருக்கு தனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை துணைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கை துணை அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது அரசு வேலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ நமக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்களா அப்படிங்கிற அந்த சந்தேகம், ஆர்வம் இருக்குது இல்லையா? அதற்கு பதிலளிக்கக்கூடிய வீடியோ தான் அது. அதாவது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு வரக்கூடிய அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு அரசு துறையில் வேலை கிடைக்குமா, அல்லது அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாரா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான 5 விதிகள் இருக்குது. அந்த 5 விதிகளை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்தாலே, ஆய்வு செய்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தன்மை. அதாவது அரசு உத்தியோகம் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. அந்த முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். அதற்கு உண்டான தலைப்புகளில் அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு உத்தியோகத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்திலேருந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கோணத்தில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது விதியாக 7ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதுதான் களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்தானத்தின் அதிபதி ஒரு கிரகமாக வரும். அந்த கிரகம் நின்ற வீடு கடகமோ அல்லது சிம்மமாகவோ இருந்தால் அது அதிக வாய்ப்புகள் இருக்குது. அல்லது 7ஆம் அதிபதியோட சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இது அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதே 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் இருந்தாலும் கிட்டத்தட்ட இதே தான். இது முதலாவது விதியாக சொல்லலாம். 2வது விதி அப்படின்னு சொல்கிறது இந்த 7ஆம் இடம் அதிபதி இருக்கு இல்லையா, உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தின் அதிபதி இருக்கு இல்லையா, அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒருவேளை 7ஆம் இடத்தின் அதிபதி சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இது பிரகாசம்னு நான் சொல்லிட்டாங்க வாய்ப்புகள். அந்த சிம்மம் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்தில் எத்தனாவது வீடாக வருது லக்னத்திலிருந்து அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு துலாம் லக்னம்னு சொன்னால் சிம்மம் 11வது வீடாக வரும். அப்போ 11வது வீடு அப்படின்னு சொன்னால் வெல்ஃபேர், பிஸ்னஸ், சோசியல் அப்படின்னு சொல்கிறது, சமூக நலத்துறை இப்படி இந்த மாதிரி வரும். இப்போது அந்த சூரியன் எந்த அளவு பலம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை துணையினுடைய ஜாதகத்திலிருந்து தெரிந்தால் அவங்களுடைய பதவி உயர்வு, அந்த அந்தஸ்து, அதிகாரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்படி சில உருளூட்டமான நுணுக்கமான விஷயங்களை பார்க்கும் பொழுது அது புரியும். அது இதுக்கு மேலே நான் சொன்னால் அவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதனால் இதோட நிறுத்திக்கிறேன். 3வது விதி அப்படின்னு சொல்கிறது 4வது வீடு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம்னு சொல்கிறது. 4ஆம் இடம்னு சொல்கிறது 7ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமாக வரும் பாவ அடிப்படையில். அப்போது இந்த இடமும் வலுப்பெற்று இருக்க வேண்டும். 4ஆம் இடம் உங்களுக்கு வலுத்து இருந்தாலே உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது சாதகமான விஷயங்களை கொடுக்கும், அந்தஸ்து, மதிப்பு, அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போது உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் அதிக வலுப்பெற்றிருந்து அந்த வீட்டின் அதிபதியும் சுபத்தன்மையோடும் பலம் பெற்றும் இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பலம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்பலத்துலேயும் சரி, சுப கிரகத்தினுடைய பார்வை பெற்று, அதாவது சுபத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சுபத்துவம் அல்லது சத்பலம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். அடுத்த விதியாக உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால், சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ கேந்திரத்தில் இருந்தால் இது சிறப்பு. அல்லது சந்திரனையோ அல்லது சூரியனுடைய பார்வையோ பெற்றிருந்தால் சிறப்பு. 7ஆம் அதிபதிக்கு இது உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு அதிக அந்தஸ்தையும் மதிப்பையும் கொடுத்து அந்த ஒரு அதிகாரத்தில் அல்லது செல்வாக்கு மிக்க பதவியில் அமர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த விதியாக உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்தின் அதிபதி தசை வந்தாலோ, அதற்கு அடுத்த விதியாக 4ஆம் வீட்டின் அதிபதி தசை வந்தாலோ, அதாவது சேர்த்து சொல்லணும்னா 4ஆம் வீட்டின் அதிபதி தசையோ அல்லது 7ஆம் வீட்டின் அதிபதி தசையோ வந்தால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது சாதகமான சூழல். அரசு துறைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கும் பொழுது கூடுதலாக அவங்களுக்கு வாய்ப்பு பிரகாசமாகுது அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு 80% எல்லாமே 100% அப்படின்னு நெருங்கிட முடியாது. ஒரு 80% நெருங்கி வர வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகநிலை அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் இப்போ நான் சொன்னதில் ஒரு 80% மேலே உங்களுக்கு பொருந்தி போகுது அப்படின்னு சொன்னால், அதே அந்த 80% வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை அரசு துறைகளில் பிரகாசிக்கிறதுக்கு. இப்போது இதில் கடைசியாக ஒரு விஷயம் நாம் சொல்லி ஆகணும். இது வந்து முதல் திருமணத்திற்கு மட்டும்தான். முதல் திருமணம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கூடுதலாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ எதிர்பாலினத்தோட உடல் அளவுலையும் மனதளவுலையும் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அது வந்து முதல் திருமணம் தான் கணக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இது வந்து 2வது வாழ்க்கை துணையினோட தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். அப்போ அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த 7ஆம் இடத்தை வச்சு பார்க்கக்கூடிய இந்த அனைத்து விதிகளும் உங்களுக்கு பொருந்தாது. இது நான் வந்து கடைசியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்லியே ஆகணும். இந்த ஜோதிட நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு சில புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கோம். இது யாருக்காவது பயன்படும் அல்லது உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் அதை வந்து மற்றவர்களுக்கு பகிருங்கள். அவர்களுக்கும் இது உபயோகமானதாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.